ஐயா படம் வந்து குரு இறந்துட்டாரு. அந்த குருவுடைய படத்தை எடுத்த கவர்மெண்ட் டைரக்டருக்கு இந்த படம் சூப்பர் ஐயா. யாரும் அடிவழியே கிடையாது. எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னாக்கா எத்தனை டைரக்டர் எடுத்துவாங்க, எத்தனை படம் எடுத்துவாங்க. ஆனா ஒரு குருவுக்காக கௌதம் படம் எடுத்து யாரும் அடிப்படை இல்லாம 10 ரூபா கூட வாங்காம ஆஸ்பத்திரி பார்த்துக்கு அந்த நிலைமை கூட உயிர் ஒரு அனுப்பிச்சா. அதான் சூப்பர்யா. எனக்கு படத்துல சூப்பர் டைரக்டர் பார்த்ததுக்கு இந்த படம் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் கிடையாது. எத்தனை படம் வந்துக்குது, கூட்ட விட்டு குறுக்க விட்டு எல்லாம் இல்லை. இந்த படம் சூப்பர் ஐயா. சாந்து போயிட்டு எல்லாம் கூட லாஸ்ட்டுக்கு சீண்டு அவர் 4 பாட்டு எடுத்துல கூட 2-3 பாட்டு தான் இதா இருக்கு. ஆனா அவர் உயிர் விட போது எடுக்கிற பத்தியா 10 ரூபா படம் இல்லாத அதுதான் என் சூப்பர். எனக்கு படம் பார்த்து லாஸ்ட் ரொம்ப கண்கள் இருந்தது. அந்த குருவுடைய வந்து அந்த படத்துல குரு படம் இருந்தா வெளிநாட்டுல போயிடலாம். அந்த படமே இல்லாம உயிர் விட பத்தியா 10 ரூபா கையெழுத்து பார்க்காம என்னால இன்னும் 10 வருஷம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த டைரக்டர் கௌதமுக்கு சூப்பர் ஐயா. நன்றி ஐயா. இந்த படம் வந்து ஒரு ஜாதிய வந்து கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது வந்து சமுதாய நோக்கோட எல்லாரும் சமன்றதை வலியுறுத்துற படம். அருமையான படம். நீங்க வந்து இது யாரோ கௌதமன் வந்து ஒரு வன்னியர் ஜாதி அவர் எடுத்துருக்கிறாரு, வன்னியரை தூக்கி பிடிக்கிற படம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் சுத்தமா இல்லை. ஒரு இம்மி அளவு கூட அது யாருமே தூக்கி பிடிக்கல, யாருமே தாழ்த்தவும் இல்லை. அருமையான ஒரு சமநோக்கான படத்தை தான் எடுத்திருக்கிறாரு. 2வது என்னன்னாக்கா இந்த படத்தினுடைய உரையாடல் வசனம், அருமையான வசனங்கள், நல்ல நெருப்பு தெரிக்கிற மாதிரி வசனங்கள், ஆங்கில கலப்பு இல்லாத ஒரு நல்ல தமிழ் படத்தை பார்த்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. நல்ல அருமையான படம். அதே மாதிரி இந்த இசை இருக்கிறது பாருங்க, நல்ல அருமையா இசை. அதே மாதிரி கேமரா வந்து அப்படியே கவிதை படிச்சிருக்குது கேமரா. எல்லாமே வந்து ஒரு நல்ல அருமையான படத்தை உருவாக்கி இருக்கிறாரு கௌதமன். ஃபைட்லாம் நல்லா இருக்கு, அருமையா. நான் விஜயகாந்துக்கு அடுத்தது இப்ப அந்த கௌதமன் அந்த சாயல் இதுல தெரியுது விஜயகாந்தனுடைய. எனக்கு எப்பயுமே சண்டை காட்சின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இதை ரசிச்சு நான் பார்த்தேன். இந்த சண்டை காட்சிகள்லாம் அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த விரசமும் இல்லாத ஒரு நல்ல ஒரு அருமையான முற்போக்கான கருத்துள்ள படம். எல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, திரையரங்குல வந்து பாருங்க. நன்றி. படம் அருமையா இருக்கு சார், எல்லாம் பார்க்கலாம். நல்ல சூப்பர் படம். படத்தை பற்றி குறையில ஃபுல்லாக நெய்வேலி வச்சு தான் படமே, அந்த சுரங்கத்தில் தான் படமே. ஆனால் படம் வந்து மக்கள் எல்லா சமுதாயமும் நல்லா பார்க்கலாம். அது மாதிரி தான் ஜாதியோ அந்த இதுவே கிடையாது, வெற்றுமே கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம். நல்லா ஹீரோ அருமையாக நடிச்சிருக்காரு. ஹீரோட மகன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல படம். பாட்டுகளும் அருமையாக இருக்குது. 3 பாட்டு தான் படத்துக்கு, நல்ல பாட்டு, எல்லாமே அருமையான படம். ஃபைட்டில் டாப், ஒன்றும் குறை இல்லை. ஜாதியை பற்றியே இல்லை, எல்லா சமுதாயமும் பார்க்கலாம். மிக அற்புதமான படம். இது எப்படி செய்யணும்னா, நான் குரு அண்ணனோட வாழ்ந்தவன். அந்த அடிப்படையிலையும் குருவனுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். அவர் எப்படிலாம் அந்த மக்களுக்காக பணியாற்றினாரோ, அவர் எப்படிலாம் அந்த மக்களோட பழகினாரோ, அவர் எப்படிலாம் அந்த மக்களுக்கு என்னென்ன செய்தாரோ என்பதை அருமையாக தத்துருவமாக வாழ்ந்து காட்டிட்டார் வா கௌதமன். 1. 2வது, தமிழ்நாட்டில் 2 பெரும் சமுதாயம். அந்த சமுதாயத்தை 2 சமுதாயத்தையுமே எதிரியாவே காமிச்சிட்டாங்க. நான் எதிரி அல்ல, அந்த சமுதாயத்துக்கு நான் என்னென்ன தொண்டாற்றினேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அரசியல் பார்வையா பார்க்காதீங்க, அரசியல் பார்வைக்கு தான் நான் எதிரி. நான் உங்களுக்காக ஒருவன் மாதிரி வாழ்ந்தாரு. அந்த வாழ்ந்த வாழ்க்கையை மிக துல்லியமாக தெளிவாக வாழ்ந்து காட்டிட்டார். கடைசியில் எங்கள் அண்ணன் இறப்பை இன்னைக்கு எங்களால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் 15 நிமிஷம் தேட்டரில் அழுதுகிட்டு தான் வந்தோம். உண்மை இது. அவருடைய இறப்பை நிழல் வடிவில் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு தொண்டானா நான் சொல்கிறேன். மிகப்பெரிய அற்புதமான படைப்பு, அனைவரும் பார்க்க வேண்டிய படைப்பு. வேற என்ன கேள்வி கேட்குறீங்களா? அருமையாக இருக்கு. எந்த சாங்ஸுக்கும் நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கிறேன், பெரிய பெரிய ஸ்டார் படங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு சாங்குக்கும் எதுக்கு படம் தேட்டர் விட்டு யாரும் வெளில இருந்துச்சு போக முடியாத அளவுக்கு இருந்தது. இன்னொரு முக்கியமான கருத்தை நான் சொல்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு காரணமே ஜெய் பீம்ங்கிற ஒரு படம். அதில் எங்கள் அண்ணன் மாவீரனை ரொம்ப கொச்சப்படுத்தி ஒரு பெரிய கொடுமைக்காரன் மாதிரி சித்தரிக்கப்பட்டாங்க. அந்த படத்துடைய கதாநாயகன் மிகப்பெரிய கதாநாயகன், ஒரு மதிப்புக்குரிய சூர்யான்னு நினைக்கிறேன், சூர்யா தம்பி அவர்கள்.
ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கல. இந்த படத்துக்கு நாங்கள் போராடணும் நிறைய பண்ணோம், அவர் வருத்தம் தெரிவிக்கல. அந்த வருத்தத்தில் இங்கே போய்கிட்டாரு எங்கள் கௌதமன். அவர் வருத்தம் தெரிவிக்க வேணாம், இந்த படத்தை முடிஞ்சு அவர் பார்க்கட்டும், வேணா அவரை நாங்கள் ஊட்டிகிட்டு இருந்து காட்டுறேன், பார்த்த பிறகு குருவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஜெய்பிங்கிற படத்தில் ஏன் நடிச்சுன்னு ஒரு வேதனைப்படுவார், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஏன் தெரியுமா, இந்த படம் வந்து கதை அல்ல, காவியம், உண்மை சம்பவம். அதை முதல்ல நம்புங்க. இதுதான் குருவுடைய வாழ்க்கை. அதுதான் சொல்றேன், அண்ணன் அவன் நிழல் வடிவில் இருந்தவன உயிர் கொடுத்து வாழ்ந்து காமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டேன்ல. அவர் வந்து வாழ்ந்திருக்காரு, கதையோட வாழ்ந்திருக்காரு. நாங்கள் எவ்வளோ கதாநாயகனை செலெக்ஷன் பண்ணணும் இருந்த போதிலும் நாங்கள் சொல்றதுதான் அவங்க நடிப்பாங்க. ஆனால் உணர்வுபூர்வமா உள்ளம்பூர்வமா அவர் அந்த கதையோட வாழ்ந்துட்டாரு. எங்கள் அண்ணன் மாதிரியே தோற்றம், அருமையாக நடிச்சிட்டாரு. மிகப்பெரிய வெற்றி படம். எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிருச்சுங்க, படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. மக்கள்கிட்ட எதுக்கு கொண்டு செல்லுவோம். ஒன்றும் இல்லை, அவர் வாழ்க்கை வரலாறு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பாட்டு ஃபைட்டில் சூப்பராக எடுத்துருக்காங்க. அவர் கௌதம் வந்து அம்மா அருமையாக அடிச்சிருக்காரு. அவர் மாவீரன் மாரி அம்மா அருமையாக அடிச்சிருக்காரு. சும்மா பரவாயில்ல, அருமையாக அடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குங்க. படத்தில் குறைய சொல்ல ஒரு சீன் கூட வர கிடையாதுங்க. 2 மணி நேரம் போனதே இல்லை எனக்கு. இன்னும் ஒன்னோட உட்காந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அருமையாக இருக்கு. அப்படின்னா அதான் அருமையாக அடிச்சிருக்காரு. அவர் இது வந்து அப்படியே எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு. அந்த பையன் நல்லா அடிச்சிருக்காப்புல, நல்லா அடிச்சிருக்காப்புல. அது நாங்கள் வந்து அந்த ஊர் தான், அதனால் வந்து நான் சொல்கிறேன், அவர் எப்படி இருந்தாரோ அதேமாதிரி நல்லா எடுத்திருக்காரு. இப்போ எந்த ஜாதியும் சொல்லல, எல்லா ஜாதியும் ஒன்றா வச்சு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம். தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு வர மாவீரன் குரு அவர்கள் வாழ்க்கை வரலாறை நினைவு கூர்வமாக நேரில் வாழ்பவர் கௌதமன் அவர்கள் சிறப்பாகவும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒளிமயமான மக்களுக்கு சேவை எவ்வாறு செய்தார் என்பதை அவருடைய தத்துவமாக கௌதமன் சார் அவர்கள் வெளியே பாட்டியிருக்கிறார். அவருடைய நிகழாக குருவாகவே வாழ்ந்து நடித்து அவரை காத்திருக்க தத்துவமாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்குமாறு தத்துவமாக செயல்பட்டு இருக்கார். அதுபோல வந்து எந்த சமுதாயத்திற்கும் இது வந்து தீங்கு இல்லாத ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று குரு அவர்கள் எப்படி வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அதை தத்துவமாக கௌதம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார். சமுதாயத்தினுடைய இணைந்து வாழ்ந்து தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதை கௌதம் சார் நினைவு கூர்ந்து இதை வெளிப்படுத்தி இந்த படத்துடைய அனைவரும் ஆண் பெண் வேறுபாடின்றி ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஒற்றுமையாக வந்து இந்த படத்தை கண்டு இதோடைய உள்கருத்து வாங்கி குருவுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தெரிவித்து மக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயன்படும் மக்கள். படம் சூப்பர்னு. படம் ஒரு சமுதாயத்தை கிடையாது, ஒரு கிராமத்தில் என்ன நடந்ததோ அதை தான் எடுத்திருக்காங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அவர் எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து, எல்லா ஒரு சமுதாயம் கிடையாதுங்க. அவர் மேலே சாதாரண புருஷ வேணாம், சாதாரண புருஷ வேண்டாம். அவர் எங்கள் அப்பா அம்மா அடுத்தது அவருக்கு குல தெய்வங்களுக்கு எங்கள் சமுதாயம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. அவர் எம்எல்ஏ வானார், 10 ரூபாய் சம்பாதிச்சிக்கல, நீதி நேர்மையோட இருந்தார். இன்னும் பல ஆண்டு அவர் இருக்கணும் ஆசைப்பட்டோம், இல்லை அவர் போயிட்டாரு. எங்களுக்கு அவருக்கு செய்வாங்க. பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இது பரவாயில்லைங்க, எல்லாரும் பார்க்க விட்டுருந்துங்க. யாரும் பார்க்க முடியாண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.